இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ரெண்டு மிக மிக முக்கியமான கேள்வியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ரெண்டு கேள்வியில உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்து 100% வந்து உங்களுக்கு செமஸ்டர் கண்டிப்பா வந்துடும். ஸோ அது என்ன கேள்வி, அதை எப்படி எழுதணும், அந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். சரிங்களா? இதை சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் சேர்த்து அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? தென் இந்த எக்ஸாம் டேட்டுக்குள்ள நம்ம எப்படி சார் படிக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் நோட்ஸ் அனுப்பிச்சிட்டு நீங்கள் எப்படி படிக்கணும், இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீங்கள் எப்படி படித்தா நல்ல மார்க் எடுக்க முடியும், அரியெல்லாம் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் சொன்னேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நுண்ணிலை கற்பித்தல். இந்த ரெண்டு வந்து மிக மிக முக்கியமானது. சரிங்களா? இந்த ரெண்டு கொஸ்டினுமே கேட்கறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி இல்லைன்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்து 100% உங்களுக்கு செமஸ்டருக்கு வந்துடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த நுண்ணிலை கற்பித்தல் பார்ப்போம். இப்போ நுண்ணிலை கற்பித்தல்னா என்ன, பாடத்திட்டம்னா என்ன, இதை ரெண்டையும் புரிஞ்ச பிறகுதான் இப்போ நான் இப்போ இந்த இதுக்கான நோட்ஸ் அனுப்புவேன். அதை வந்து நீங்கள் படிக்கும்போது புரியும். இதை ரெண்டை பற்றியும் நான் டீட்டெயிலாக ஆல்ரெடி நம்ம கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸை பார்க்கணும்னா நம்முடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மேஜர் சப்ஜெக்ட் சொல்லி ஒரு 25 கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து இந்த ரெண்டை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கிளாஸை கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் அனுப்புகிற நோட்ஸை படிங்க, உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? இந்த நுண்ணிலை கற்பித்தல்ல சில திறன்கள் என்னென்ன திறன்கள் இருக்குன்னா, ஒன்று பாருங்க பாடம் தொடங்கும் திறன், 2 விளக்கும் திறன், 3 கரும்பலகை பயன்படுத்தும் திறன், 4 வினாக்கள் கேட்கும் திறன், 5 கிளர் வினாக்கள் திறன், 6 தூண்டல் மாற்றுத்திறன் அல்லது பல்வகை தூண்டல் திறன், 7 பாராட்டு திறன், அடுத்து 8 வந்து பாருங்க மொழி சார்பற்ற குறிகள் பயன்படுத்தும் திறன், 9 வந்து முடிக்கும் திறன். இந்த 9 திறன்கள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 திறன்கள் முக்கியமானது. ஒன்று பாருங்க அந்த பாடம் தொடங்கும் திறன், அடுத்து 3 பாருங்க கரும்பலகை பயன்படுத்தும் திறன், 6 பாருங்க தூண்டல் மாற்று திறன், 7 பாருங்க பாராட்டு திறன், 9 முடிக்கும் திறன். இந்த திறன்கள் முக்கியமானது. சரிங்களா? இதுல கொஸ்டின் எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கவனிங்க, இந்த 9 திறன்கள் ஏதாவது திறன்களை ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப பல்வகை தூண்டல் திறன்களை பயன்படுத்தி 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கான நுண்ணிலை கற்பித்தல் மாதிரி ஒன்றை தயாரிக்க இப்படி கேட்பாங்க. அதாவது தமிழ் மேஜர். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் நேம் மட்டும் தான் மாறும். இப்ப பாருங்க அதே மாதிரி 8ஆம் வகுப்பு பல்வகை தூண்டல் திறன்களை பயன்படுத்தி 8ஆம் வகுப்பு கணித பாடத்திற்கான ஒரு நுண்ணிலை கற்பித்தலை தயாரிக்க, இப்படி உங்க மேஜருக்கான அந்த நுண்ணிலை கற்பித்தல் தயாரிக்க சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு இந்த மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு சில பொதுவான கொஸ்டின் அனுப்பிச்சிருப்பேன். அதுவே வந்து பாத்தீங்கன்னா பாருங்க விளக்கும் திறன், அதுல உட்கூறுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதுல கரும்பலகை பயன்படுத்தும் திறன், அதுல என்னென்ன உட்கூறுகள் வரும்னு சொல்லியிருப்பேன். அடுத்து வினாக்கள் கேட்கும் திறன், அதுல என்னென்ன உட்கூறுகள், இந்த உட்கூறுகள் எல்லாமே மனப்பாடம் பண்ணிடுங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு மாடல் இருக்கும். நீங்க வந்து இந்த பாடத்திட்டம் சரி மைக்ரோ டீச்சிங் சரி ஃபர்ஸ்ட் எழுதிக்க பாருங்க. இப்ப பாருங்க பல்வகை தூண்டல் திறன்களை பயன்படுத்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க பயிற்சி ஆசிரியர் பெயர், அதுல இன்ட்டு போட்டிருப்பேன். பயிற்சி ஆசிரியர்ன்றது நீங்க தான், ஸ்டூடெண்ட் தான் பயிற்சி ஆசிரியர். அடுத்து உற்று நோக்குபவர் பெயர், அதாவது அப்சர்வ் பண்றவங்க யாரு அதை சொல்லுவாங்க. இது ரெண்டுமே நீங்க இன்ட்டு போட்டணும், உங்க பேரை எழுதக்கூடாது. சரிங்களா? அடுத்து பாருங்க வகுப்பு, கொஸ்டின்ல எந்த வகுப்பு கேட்டிருக்காங்க. இப்போ 9ஆம் வகுப்பு கேட்டதால 9ஆம் வகுப்பு கொடுக்கணும், 8ஆம் வகுப்புனா 8ஆம் வகுப்பு கொடுக்கணும். அடுத்து திறன், எந்த திறன் அவங்க சொல்லியிருக்காங்க, பல்வகை தூண்டல் திறன். அடுத்து பாடம், இப்போ தமிழ் படம் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி கணிதம்னா கணிதம் படம் போட்டுருங்க. அடுத்து பாட தலைப்பு, அந்த கணிதத்துல எந்த பாடத்தை எடுக்கிறீங்க அந்த தலைப்பை போட்டுருங்க. சரிங்களா? அதுக்கு பிறகுதான் அதை எப்படி எழுதணும்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த 7 திறன்களுக்கு நம்ம கிளாஸ்ல சேர்ந்த எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மேஜருக்கும் நான் தனித்தனியா உங்களுக்கு மாடல் அனுப்பிச்சிருவேன். நல்லா கவனிச்சுங்க. நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் இந்த நுண்ணிலை கற்பித்தலுக்கான ஒவ்வொரு திறன்களுக்கும் நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேஜருக்கும் தனித்தனியா நான் வந்து மாடல் அனுப்பிச்சிருவேன். அதை நல்லா படிச்சுக்குங்க. அதே மாதிரி இந்த பாடத்திட்டம் இதுக்கு வந்து
ஒவ்வொரு மேஜருக்கும் நான் மாடல் வந்து தனித்தனியாக அனுப்பிச்சிடுவேன். இந்த 2 கொஸ்டின் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. இந்த 2மே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? படிக்கிறதுக்கு முன்னாடி பாடத்திட்டம்னா என்ன, அது எதுக்கு எழுதுறோம் அப்படின்றது தெரியணும். நுண்ணில கற்பித்தாலும் என்ன, அது எதுக்கு எழுதுறோம், இதை தெரிஞ்சுட்டு தான் படிக்கணும். நம்ம வந்து மனப்பாடம் பண்ணோம்னா இது உங்களுக்கு புரியாது. நான் ஆல்ரெடி இந்த 2 சப்ஜெக்ட் பற்றி இந்த ரெண்டு தலைப்பை பற்றி நான் டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். அந்த கிளாஸை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பொறுத்தளவுக்கு மேஜர் சப்ஜெக்டும் சரி மற்ற சப்ஜெக்டும் சரி கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா படிக்க ஈஸியாக இருக்கும். ஆனால் செகண்ட் செமஸ்டர் தான் எல்லா சப்ஜெக்ட்டும் கடினமாக இருக்கும். செகண்ட் செமஸ்டர் நம்ம ஆரம்பத்திலே படிச்சிடணும். இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பொறுத்தளவுக்கு அது குறிப்பாக மேஜர் சப்ஜெக்ட்லாம் நீங்கள் அந்த கிளாஸை கவனிச்சுட்டு அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுட்டிங்கன்னா எல்லாமே படிக்க ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸில் இன்னொரு சப்ஜெக்ட் பற்றி நான் சொல்கிறேன்.